ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் 2 விசில் விட்டால் போதுங்க. கறி குழம்பு டேஸ்ட்டில் பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுக்கிறதா இருந்தால் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துட்டு ஒரு 6-7 முந்திரி பருப்பும் சேர்த்து அதை வதக்கிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக அது கூட தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ அதே பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதங்கினோடனே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போது வேக வைக்காத 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் அது கூட கலந்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் லிட் போட்டு மூடி ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.